பொது மக்களுக்காக நல்லது செய்யணும், நம்ம நாட்டுக்காக நல்லது செய்யணுங்கிறது ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கார் பார்த்தீங்களா? அதை தான் பொதுமக்கள் ரொம்ப வரவேற்கிறாங்க. தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மே 5 வணிகர்களுக்காக இந்த வணிகர் தினத்தை நடத்தி தர வேண்டும் என்கிறது எங்களுடைய முதல் கோரிக்கையாக நாங்கள் வச்சுருக்கோம். பெருந்தலைவரோட ஆட்சி கல்விக்கண் திறந்த ஒரு தலைவர்னா தமிழ்நாட்டில் அவர் தான். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ராஜ்குமார். இந்த வாரம் அரசியல் தேடல் நிகழ்வில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு வணிகர் மகாஜன சங்க தலைவர் மயிலை திரு எம் மாரித்தங்கம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போது வணிகர் சங்கம் அமைப்பு நிறைய இருக்குது, சரிங்களா? இப்போ வணிகர் சங்கத்தில் ஒரு வணிகர் மெம்பர் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் நீங்கள் கொடுப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வணிகர் சங்கத்தில் மெம்பராக ஆகணும் வியாபாரிகள். ஃபஸ்ட்டு மெம்பர் ஆகணும். மெம்பர் ஆயிடுச்சுன்னா அந்த வணிகர்களுக்கு வணிகர் சங்கம் மூலயமா என்னென்ன தேவைகள் என்னங்கிறத நாங்களே அவங்ககிட்ட கேட்போம். உங்களுக்கு எதுவும் தேவைன்னா கேளுங்க. லைசன்ஸ் எதுவும் எடுக்கணுமா, இல்லை லைசன்ஸ்னால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, அரசாங்கத்தினால உங்களுக்கு எதுவும் வணிகர்களுக்கு இடைஞ்சல் இருந்தால் அதை நாங்களும் பூர்த்தி செஞ்சு அந்த வணிகர்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் நடைமுறையில். அதே மாதிரி வணிகர்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஒரு மழை, ஒரு திருட்டு, ஒரு பயர் அந்த மாதிரி ஆகிற சமயத்தில் வணிகர் சங்கம் வணிகர்களுக்கு துணை நின்று அவங்களுக்கு தேவைகளை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அது வணிகர் சங்கம் சார்பில் நடைமுறைகள் இருக்குது. வணிகர் ஒரு கடை வைக்கணும்னு நினைக்கிறாரு, ஒரு ஹோட்டல் வியாபாரம்னு வச்சுங்களேன். ஆமாம். ஒரு ஹோட்டல் வியாபாரம் ஒரு வணிகர் வைக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஆலோசனையாக உங்கள் வணிகர் சங்கம் சார்பாக என்னென்ன சொல்லுவீங்க? அவங்க என்ன திருப்பி வணிகர் சங்கத்துக்கு பண்ணணும்? வணிகர் சங்கத்தை அவங்க நாடும்போது நாங்களே அந்த லைசன்ஸ் முறைகளை சொல்லிக் கொடுப்போம். ஃபஸ்ட்டு கார்பரேஷன் லைசன்ஸ் எடுக்கணும். சென்னையில் ஒரு ஃபுட் லைசன்ஸு, கார்பரேஷன் லைசன்ஸு, அதுக்கு அடுத்தது அவங்க பெரிய லெவலில் ஹோட்டல் நடத்தணும் அப்படின்னாங்களே ஜிஎஸ்டி. ஏன்னா ஜிஎஸ்டி இருந்தால் தான் பெரிய லெவலில் பொருட்களை பஜாரில் போய் வாங்க முடியும். ஆமாம். ஜிஎஸ்டி இல்லைன்னா சும்மா சாதாரணமாக லோக்கலில் வியாபாரம் பண்ணிக்க வேண்டியதான். ஜிஎஸ்டி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்குது. ஜிஎஸ்டி மூலயமா ஹோல்சேலில் பொருட்களை வாங்கலாம், ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் வாங்கலாம், இல்லைன்னா வாங்க முடியாது. அந்த மாதிரி சலுகைகள்லாம் இருக்குது. அது அவங்களுக்கு நாங்கள் அந்த கடைகளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சிறு தொழில் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான முறையில் லைசன்ஸ் இந்த மாதிரி எடுத்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம். பெரிய லெவலில் பண்ணுறவங்களுக்கு பெரிய லெவலில் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் அவங்களுக்கு வழிவகை செஞ்சு கொடுப்போம். ஆனால் எங்கள் சங்கத்தில் ஃபஸ்ட்டு மெம்பர் ஆகணும். எங்கிட்ட அவங்க அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறது எங்களுக்கு சொன்னால் தான் நாங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். அது நாங்கள் தமிழ்நாடு வணிகர்கள் மகாசன சங்கத்திலேருந்து நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த மகாசன சங்கத்திலேருந்து நான் குறைஞ்சது 22 வருஷமாக அந்த அமைப்பை நடத்திட்டு இருக்கோம். தமிழ்நாடு லெவலில் அந்த அமைப்பை நடத்திட்டு இருக்கோம். நான் மாநில தலைவர் மயிலை எம் மாரித்தங்கம். இப்போ ஒரு வியாபாரி சங்கத்தில் மெம்பர் ஆகிட்டாரு, ஒரு ஹோட்டல் தொழிலை நடத்திட்டு இருக்காரு. நீங்கள் அந்த ஹோட்டல் தொழில் நல்லா போகிறதுக்கு டிப்ஸு, அதாவது டிப்ஸ் இந்த சென்ஸ் மோட்டிவேஷ்னலாக ஒரு இதெல்லாம் பண்ணலாம், ஒரு கைடன்ஸ் இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அது நிறைய இருக்குது, பண்ணி கொடுப்போம். அதாவது தரமான பொருட்களை வாங்கணும், தரமான பொருட்களை மக்களுக்கு கொடுக்கணும். அதுதான் ஒரு வணிகர் சங்கத்தினுடைய அட்வைஸ். ஏன்னா வாங்குகிற பொதுமக்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். அப்படிங்கும்போது வியாபாரம் நல்லபடியாக மேலும் மேலும் வளர்றதுக்கான வாய்ப்பு நல்ல தரமான பொருட்களை கொடுத்தானாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்கள நாடி வருவாங்க. அவங்களுடைய வியாபாரமும் நல்லாயிருக்கும். அதை நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஒருத்தர் தரமில்லா பொருட்களை கொடுக்கும்போதோ அது மாதிரி தரமான பொருட்களை கொடுங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி அரசாங்கம் தடை பண்ண பொருட்களை விற்கக்கூடாது. அதுலேயே நாங்கள் கண்டிஷனாக எல்லா கடைக்காரனையும் சொல்லுவோம், தடை பண்ண பொருட்களை, அரசாங்கம் தடை பண்ண பொருட்களை விற்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு பொருள் எக்ஸ்பைரி ஆகிடுச்சா அதை உடனடியாக அப்புறப்படுத்தி ரிட்டர்ன் கொடுத்துடணும். கடையில் வைக்கக்கூடாது. எக்ஸ்பைரியான பொருட்களையும் கடையில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி தடை செஞ்ச பொருட்களை கடையில் விற்கக்கூடாது. அதில் நாங்கள் ஸ்டெஃபனாக இருப்போம். வியாபாரிகள் தப்பு பண்ணால் கூட நாங்களே கண்டிப்போம். இப்போ ஃபுட் அண்ட் ட்ரக் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஃபுட் அண்ட் சேஃப்டி ட்ரக் டிபார்ட்மெண்ட்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இப்போ சில கடைகளில் பார்த்தீங்கன்னா வேலிட்டி அண்ட் எக்ஸ்பைரி முடிஞ்ச சில வணிகர்கள் வந்து அந்த பொருளை விற்கிறாங்க. ஒரு பிஸ்கெட்டே எடுத்துங்களேன். ஒரு பிஸ்கெட் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு பிஸ்கெட்டை வாங்குறீங்க. சில கடைகளில் அந்த வணிக சார்ந்த அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆன பிஸ்கெட்டை விற்கிறாங்க. இது வந்து வணிகர் சங்கம் சார்பாக இது ஏதாவது ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? அதாவது எப்படின்னா, பெரிய மால், பெரிய சூப்பர் மார்க்கெட்டு இவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு ஒரு 10 நாள் இல்லை 20 நாள் முன்னாடி அதுக்கு வந்து 50-50 ஆஃபரு, ஆமாம். இல்லைன்னா ஒன்று ஒன்றா ஒன்று ஃப்ரீ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சலுகைகளை கொடுத்து மக்களையும் ஏமாத்துறாங்க. அதை வந்து சில வியாபாரிகளும் போய் ஏமாந்து வாங்கிடுறாங்க. அது தவறு. ஏன்னா அவங்ககிட்ட கம்மியாக கொடுக்குறாங்கன்னா அந்த பொருள் என்ன பொருள், தரமான பொருள் தானா, இல்லை எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு என்ன டைம் இருக்குது என்னங்கிறத பார்க்கணும். சில பேர் அவங்களுக்கு என்னென்னா அந்த பொருள்களை காலி பண்ணணும், விற்கணும், அந்த டேட்டுக்குள்ளே நம்ம விற்று காலி பண்ணிடணுங்கிறது. ஏன்னா சில பொருட்களை வந்து கம்பெனிக்காரன் ரிட்டர்ன் எடுப்பான், சில பொருட்கள் எடுக்க மாட்டான். ஆமாம். அந்த எடுக்கக்கூடாத பொருளை வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் போய் தள்ளிடுறாங்க. சில பொதுமக்களும் அதை ஏமாந்து வாங்கிடுறாங்க, கடைக்காரங்களும் போய் ஏமாந்து வாங்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி வாங்காதீங்க, தவறு செய்யாதீங்கிறத நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். சப்போஸ் ஒரு வணிகர் வந்து அந்த அந்த எக்ஸ்பைரியான பொருளை விற்கிறாரு. ஆமாம். இப்போ நீங்கள் வணிகர் சங்கம் சார்பாக ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு ஒரு கஷ்டப்படுறாருன்னு வச்சுங்க அந்த பொருள் மூலிமா, நீங்கள் வந்து ஒரு அந்த கஸ்டமருக்கு சப்போர்ட்டாக நின்று வணிகர்கிட்ட அந்த சம்மந்தப்பட்ட வணிகர்கிட்ட ஒரு காம்பன்சேஷன் மாதிரி வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எதாவது இருக்கா? அதாவது எப்படின்னா, இப்போ வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வராரு, ஆமாம். பொருட்களை செக் பண்ணுறாரு. செக் பண்ணும்போது அந்த பொருள் எக்ஸ்பைரி ஆகிப்போச்சு. எக்ஸ்பைரி ஆன பொருளை கடையில் வைக்கிறது தப்பு, விற்கிறதும் தப்பு. அப்படி விற்றாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆக்டிவ் பிரகாரம், அந்த ஃபுட் சேஃப்டி ஆக்டிவ் பிரகாரம் அதுக்கு சில ஃபைன் இருக்குது, சில தண்டனைகள் இருக்குது. அதை வந்து அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து அந்த கடைகளுக்கு அந்த கேஸை பதிவு பண்ணி அதை அந்த வியாபாரிக்கு தண்டனையை கொடுப்பாங்க. அதை வந்து நாங்கள் முன்ன நின்று இனிமேல் இந்த தப்புகள் அவர் செய்ய மாட்டார், இது முதல்லையாக அவருக்கு மன்னிப்பு கொடுங்கன்னு சொல்லி நாங்களும் அட்வைஸ் பண்ணி அந்த அதிகாரிகிட்ட பேசி சில வணிகர்களை காப்பாற்றி விட்டுருக்கோம். சில வணிகர்களை வந்து நிறைய அளவில் அவங்க அந்த பொருட்களை வச்சுருந்தாங்கன்னா அதை காப்பாற்ற முடியாது. புரியுது. ஆனால் அது தப்பு தான், அது விற்கக்கூடாது, தப்பு தான். சில பேர் அந்த மாதிரி தவறுகளை செஞ்சிடுறாங்க. அது எப்படின்னா, ஒரு பொருட்கள் வாங்கினா ஒரு பொருட்கள் இலவசம்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருமே வந்து ஏமாந்து வாங்குறாங்க, அது தப்பு. இப்போ நம்ம கடையில் 100 கிலோ பொருள் ஒரு பொருள் தான் நம்மளால் ஒரு மாதத்துக்கு விற்க முடியும்னா அந்த 100 கிலோ மட்டும்தான் நம்ம வாங்கணும், அதுக்கு மேலே வாங்கக்கூடாது. கம்மியாக கொடுத்தா கூட வாங்கக்கூடாது. அதுதான் தரம் பார்த்து பொருட்களை வாங்கணும். அதே மாதிரி அந்த தேவைக்கு ஆன பொருட்களை மட்டும்தான் வாங்கணும், அதிகமாக வாங்கக்கூடாது. பொருள்கள் வந்து எப்போதுமே கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த பொருளும் டிமாண்டு கிடையாது. எந்த பொருளும் எப்பவும் கிடைக்கும். அதனால் தேவைக்கு வாங்கி தேவைக்கு விற்கணும். அதுதான் பொதுமக்களுக்கும் நல்லது, வியாபாரிக்கும் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு அப்பப்போ பொருள் அப்பப்போ கிடைக்கும். ஏன்னா இப்போ 3 மாதம் எக்ஸ்பீரியன் போட்டு பொருள் கொடுக்குறாங்க. அந்த 3 மாதம் எக்ஸ்பீரியனா கடைக்கு வந்து அந்த பொருள் சேர்றதுக்கே 1 மாதம் ஆயிடுது. அப்புறம் அந்த கடையில் வாங்கி வச்சு விற்கிறதுக்கு 1 மாதம் ஆகுது. அப்புறம் அந்த 1 மாதம் விற்கலைன்னா அடுத்தாப்புல எக்ஸ்பைரி வந்துடும். ஆமாம். அதனால் பொருட்களை பார்த்து வாங்கணும். நமக்கு என்ன சேல்ஸோ அதை மட்டும் வாங்கணும். அதுதான் வியாபாரிக்கு நல்லது. அதை நாங்களும் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். சில வியாபாரிகள் வந்து சில தப்புகள் செய்கிறாங்க, அதனால் அவங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்திகிட்டே தான் இருக்கீங்க. ஏற்படுத்தி தான் இருக்கோம். நாங்கள் மாதந்தோறும் மீட்டிங் போட்டுறோம். மாதம் மீட்டிங் போடுறோம் வணிக சங்கத்திலேருந்து. அந்த மீட்டிங்கில் அவங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துகிறோம். அரசாங்கம் வந்து என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க, என்னென்ன வணிகர்களுக்கு பிரச்சனைகள் சொல்கிறாங்களோ அதையும் நாங்கள் வந்து அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். வணிகர்களுக்கு விழிப்புணர்வு பண்ணிட்டு தான் இருக்கோம். ப்ளஸ் வணிகர்களுக்கு கவுன்சிலிங்கும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நல்ல விஷயம் சார். இப்போ வந்து புது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லைங்களா? நம்ம வந்து தமிழ்நாடு புதிய சிஎம் திரு மதிப்புக்குரிய மாண்புமிகு திரு ஜோசப் விஜயை வந்து பதவியேற்றிருக்காங்க. ஆமாம். இப்போ வணிகர் சங்கம் சார்பாக எனக்கு வந்து சில கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றி கொடுத்தா வணிகர்களும் நல்லா இருப்பாங்க, மக்களுக்கும் நல்லா இருப்பாங்கன்னா, நீங்கள் ஒரு 5 கோரிக்கைகளில் வந்து முக்கியமாக வந்து சிஎமுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மனுவாக கொடுக்கணும், இல்லை ஒரு கோரிக்கையாக சொல்லணும்னா நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது ஒரு 60 ஆண்டு கால வரலாறு தமிழகத்தில் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் ஒரு பொற்கால ஆட்சி தான் நடந்தது.
ஆமா. அவருடைய ஆட்சி காலத்தில். அந்த பொற்கால ஆட்சி மீண்டும் மலர இப்போ வந்திருக்கிற தமிழகத்தில் புது முதல்வராக வந்திருக்கிற தளபதி யோசப் விஜய் அவர்களுக்கு ம். எங்கள் தமிழ்நாடு வணிகர்கள் மகாசன சங்கத்து சார்பில் ம். நாங்கள் ஒரு 7 கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஎம்மை மீட் பண்ணுறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் நாங்கள் கேட்டிருக்கோம். அந்த அப்பாயின்மெண்ட்டில் வந்து சிஎம்ஐ மீட் பண்ணி எங்களுடைய கோரிக்கை, வணிகர்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் வேணும், எங்களுக்கு என்னென்ன செய்வீங்க என்னங்கிறத நேரடியாகவே நாங்கள் சிஎம்மை பார்த்து பேசுறதுக்கு வேலைகள் செஞ்சிட்ருக்கோம். சரிங்க. எங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைய இருக்குது. இருந்தாலும் ஒரு சில கோரிக்கைகளை நான் சொல்கிறேன். எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, மே 5 வணிகர் தினம். ஆமாம். அந்த மே 5 வணிகர் தினம் வருஷம் வருஷம் நாங்கள் வந்து மே 5 வணிகர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். அதை வந்து அரசு விழாவாக நடத்தி தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மே 5 வணிகர்களுக்காக அந்த வணிகர் தினத்தை நடத்தி தர வேண்டும் என்கிறது எங்களுடைய முதல் கோரிக்கையாக நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்தபடியாக வணிக நல வாரியம். இந்த வணிக நல வாரியம் வந்து சிறு வணிகர்களுக்கு நிறைய அந்த வணிக நல வாரியத்தில் சலுகைகள் இருக்குது. அந்த வணிக நல வாரியத்தில் ஃபஸ்ட்டு மெம்பர் ஆகணும். அந்த மெம்பர் ஆனானா அந்த உறுப்பினருக்கு வந்து அந்த பிள்ளைகள் படிப்புக்கு, ஒரு வணிகருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த செலவு, மற்றபடி உயிர் இழந்தா அதுக்குள்ள ஒரு அமௌண்ட்டு எல்லாமே வந்து அந்த வணிக நல வாரியத்தினால வணிகர்களுக்கு சில சலுகைகள் இருக்குது. அதை செயல்படுத்தி தரும்படி நாங்கள் கேட்கிறோம். அதாவது சீரும் சிறப்புமாக அதை வணிக நல வாரியத்தை செயல்படுத்த வேண்டும். இப்போ வந்து புது அரசாங்கம் வந்து அந்த வணிக நல வாரியத்துக்கு ஒரு 10 டைரக்டர் போடணும். அதாவது முதலமைச்சர் தான் அதுக்கு தலைவர். அவருக்கு கீழே ஒரு 10 டைரக்டர். அந்த 10 டைரக்டர் யாருன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் உள்ள பெரிய வணிகர் சங்கங்கள் அதில் வந்து டைரக்டராக வருவாங்க. போடணும். போட்டு அந்த வணிக நல வாரியத்தை சீரும் சிறப்புமாக செயல்படுத்தினாவே வணிகர்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்குது அந்த வாரியத்தினால. ஏன்னா வருஷத்துக்கு ஒருக்கா பட்ஜெட்டில் ஒரு அமௌண்ட் ஒதுக்குறாங்க. அந்த வணிக நல வாரியத்துக்குன்னே ஒரு அமௌண்ட் ஒதுக்குறாங்க. அதை நல்ல முறையில் செயல்படுத்தணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக ஒன்று முதல்வரை கேட்குறோம். அடுத்தபடியாக பொற்கால ஆட்சி. இந்த புதிய அரசு பெருந்தலைவரும் பொற்கால ஆட்சி மாதிரி நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஒரு பொற்கால ஆட்சியை கொடுப்பார்கள் என்று எங்கள் தமிழ்நாடு வணிகர் மகாசன சங்கம் சார்பில் அவங்களுக்கு நாங்கள் துணை நின்று இந்த பொற்கால ஆட்சியை எந்த முறையில் செயல்படுத்தினா நல்லா இருக்குங்கிறத வணிகர்களாகிய நாங்கள் அந்த புதிய அரசுக்கு தோளோட தோள் கொடுத்து நின்று இந்த அரசை எங்கள் வணிகர்களுக்கான அரசாக நாங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. எப்படி வந்து பொதுமக்கள் வந்து எப்படி முதல்வரை ஒரு இதயத்தோட அவர் வந்து ஒவ்வொரு மக்களையும் போய் பார்த்தார். ஆமாம். அதே மாதிரி அந்த மக்களும் அவங்களுக்கு வாக்களித்தாங்க. ஒரு தனி மனிதனாக நின்று சாதனை படைத்ததில் பெருந்தலைவர் மாதிரி தான் இவரும் ஒரு தளபதி. இந்த தளபதியுடைய மக்கள் எப்படி ஏற்றுக்கிட்டு அவர் வாக்களித்து இன்றைக்கி சிஎம் ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் வணிகர்களாகிய நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த அரசுக்கு எங்களால் என்ன உதவிகள் பண்ண முடியுமோ, மேலும் வருமானத்தை என்னென்ன வகையில் இந்த அரசுக்கு வருமானம் ஈட்ட முடியுமோ, ஏன்னா வணிகம்தான் ஒரு அரசுக்கு வருமானத்தை ஈட்ட முடியும். வணிகத்துறை தான் ஒரு அரசாங்கம் நாட்டை வந்து காக்கலாம் இராணுவம். ஆனால் வணிகர்களாக நாங்கள் தான் அந்த பொருளாதாரம் முன்னுக்கு கொண்டு போகணும். ஒரு அரசு எந்த அளவில் முன்னேறி வரணுங்கிறதுக்கு நாங்கள் தான் உறுதுணையாக இருந்து இந்த வணிகத்தை பெருக அரசுக்கும் ஒரு வருமானம் பெருகும். அதுக்கான முழு முனைப்புடன் நாங்கள் செயல்படணும்னு சொல்லி இருக்கிறோம். நேரடியாக முதல்வரை மீட் பண்ணி இந்த வணிகர்கள் மூலயமா என்னென்ன வருமானத்தை ஈட்ட முடியும், மேலும் இப்போ இருக்கிற வருமானத்தை விட மேலும் என்ன ஈட்ட முடியுங்கிறது நாங்கள் நிறையா அதுக்கான கமிட்டி லிஸ்ட்டு வச்சுருக்கோம். அது முதல்வர் அவர்களை சந்தித்து எங்களுடைய பிளானை அவருக்கு தெரியப்படுத்துவோம். அதை மனதார அவர் ஏற்றுக்கிட்டு செயல்படுத்தினாங்கன்னா மேலும் மேலும் ஒரு வருமானத்தை தான் தமிழக அரசுக்கு நாங்கள் உண்டு பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் ஒரு தோளோட தோள் நின்று இந்த புதிய அரசு மேலும் மேலும் மக்களுக்கு நல்லது செய்யணும், வணிகர்களுக்கு நல்லது செய்யணும், இந்த நாடும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அந்த ஜனநாயக முறைப்படி ஜனநாயகத்தை காக்கிறதுக்காக
தோள் நிற்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தலைவர் காமராஜருடைய ஆட்சி இவர் குடுப்பாருன்னு நீங்க சொல்றீங்க. எந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இவர் பெருந்தலைவர் காமராஜர் சாருடைய ஆட்சி வந்து குடுப்பீங்க நீங்க அதாவது நினைக்கிறீங்க? பெருந்தலைவரோட ஆட்சி வந்து ம். கல்விக்கண் திறந்த ஒரு தலைவர்னா தமிழ்நாட்டில அவர் தான். ம். ஏன்னா கல்வி சாலைகளை உருவாக்கி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் தமிழக மக்கள் நல்ல முறையில் கல்வியில் முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு அஸ்திவாரம் போட்டது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். அந்த காமராஜர் வழியில தான் நம்ம தளபதி ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அந்த அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கும் வெளியில் பிரைவேட் பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கும் தொடர்ந்து அந்த பள்ளி மாணவர்களை ஊக்குவித்து வருஷம் வருஷம் அந்த பிள்ளைகளுக்கு மார்க் அடிப்படையில் நல்ல அந்த மேலும் அந்த பிள்ளைகள் படிப்பதுக்கான ஊண்டுதல் கொடுத்து அந்த பிள்ளைகளை மேலும் மேலும் படிக்க வச்சாங்க பார்த்தீங்களா? அது வந்து பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில் தான் இவருடைய தொடக்க காலமே அதான். அவருடைய வழி தான். அதனால் அந்த 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 பள்ளி பிள்ளைகள் வந்து இன்றைக்கும் அவருக்கு நன்றி விசுவாசத்தோடு இருந்து அவங்களுடைய பெற்றோர்கள் எப்படி அந்த பள்ளி மாணவர்களுக்கு இவர் உதவி செஞ்சாரோ அதை மறக்கலை. நன்றி கடனோட தான் இருக்காங்க. அதே வழியில் தான் பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த கல்விக்கண் திறந்த வழியில் தான் இவர் அந்த ஆரம்பமே அதான், படிக்கட்டே அதான். இவர் ஏறி வந்த படிக்கட்டே பிள்ளைகள் படிக்கணும், மேலும் மேலும் படிக்கணும். அந்த படிக்கிற பிள்ளைகளை தட்டி கொடுத்து வருஷம் வருஷம் ஒரு பிள்ளைகளுக்கான தொகையை கொடுத்து என்கரேஜ் பண்ணாங்க பார்த்தீங்களா? அதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் பேசுகிறாங்க. அதாவது இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் ரூ. 1000 முதல்வன் திட்டம். அந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெருந்தலைவருடைய ஒரு கனவு திட்டத்தை இவர் வந்து செயல்படுத்தினார் சொல்லலாம் இல்லைங்களா? சொல்லலாம். கனவு திட்டம் தான். அந்த கனவு திட்டத்தை இவர் வந்து நடைமுறைப்படுத்தணும். இளைஞர்களுக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கார். நீங்க அதை பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா, அவர் போகும் இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டம் அப்படி அலமோதுது. ஒரு இளைஞர்கள் கூட்டம் வந்து ஒரு படையே நிக்குது. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது எந்த முதலமைச்சருக்கும் இந்த மாதிரி ஒரு நெருக்கமான அந்த பொதுமக்களுடைய நெஞ்சில் சுமந்துக்கிட்டு தலைவரை பார்க்கணும், முதல்வரை பார்க்கணுங்கிறது இன்றைக்கும் அந்த ரோட்டு ஓரமாக நின்று தலைவர் கை காமிக்கிறது, வணக்கம் பண்ணுறது, அதில் வந்து முன்னோடிகளாக இன்னும் நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் வந்து இளைஞர்களும் சரி மகளிரும் சரி, அதாவது தோளோடு தோள் கொடுத்து இன்றைக்கி அந்த பொது மக்களுக்காக நல்லது செய்யணும், நம்ம நாட்டுக்காக நல்லது செய்யணுங்கிறது ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கார் பார்த்தீங்களா? அதை தான் வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப வரவேற்கிறாங்க. அதாவது ஆட்சி அமைக்கணும், ஆட்சியை நடத்தணுங்கிறது அது வேறு பக்கம். நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோடு வராங்க பார்த்தீங்களா? பொது வாழ்க்கையில் நல்லது செய்யணும், நல்லது செஞ்சால் தான் 4 பேர் மதிப்பாங்க. அந்த மதிப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற முதல்வர் நல்லபடியாக பெருந்தலைவருடைய ஆட்சியை நினைவாக்கி நல்ல முறையில் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டு போவாங்கிறது எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. வணிகர்களுக்கு எங்களுக்கு என்ன நிறைய கஷ்டங்கள் இருக்குது, இருந்தாலும் எங்களுடைய குறைகளை சொல்லி முதல்வர்கிட்ட நாங்கள் சொல்லி அதை தீர்த்து வைக்கிறதுக்கான வேலைகள் நாங்கள் செய்வோம். அதான் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே, நீங்க சொன்ன மாரி வந்து பெருந்தலைவருடைய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா வந்தவுடனே படிக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 1000 இருப்பு தொகையை வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணாரு. அதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்பா தான் நீங்க சொன்ன மாரி ஒரு அந்த பாதையை வந்து அவர் அதை தான் சூஸ் பண்ணியிருக்கார் மாரி இருக்கு. இப்போ ஆன்லைன் வர்த்தகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பக்கத்தில் நிறைய வந்து போயிட்டுருக்கு. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்தே வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு மக்களுடைய பார்வை அந்த மாதிரி இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இது இது சரியான ஒரு ஒரு வணிகம் தானா இது? ஆன்லைன் வர்த்தகம் வந்து தொடர்ந்து இப்போ ஒரு 5 ஆண்டுகளாக தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, ஒரு நல்ல பொருட்களை கொடுத்து மக்கள்கிட்ட ஒரு பேரை வாங்கணும். அது ஒரு நல்ல வணிகம். நாங்களே வரவேற்போம். அதாவது கிடைக்காத பொருளை ஆன்லைனில் பொதுமக்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நாங்கள் அதை வரவேற்போம். அப்படி இல்லை, நம்ம கடையில் என்ன பொருள் இருக்கோ அந்த பொருள் தான் அந்த ஆன்லைனுக்காரனும் கொடுக்குறான். ஒரு தரம் இல்லாத பொருட்களை கொடுக்குறான். அதாவது இப்போ கடைக்கு வந்தாங்கன்னா நேரடியாக பொருளை பார்த்து இது நல்ல பொருள் தானா அப்படிங்கிறத பார்த்து வாங்கலாம். அங்கே ஆன்லைனில் அதை பார்க்க முடியாது. விலையை தான் பார்க்கலாம், பொருளை பார்க்க முடியாது. பொருள் ஏதோ டம்மி பொருள் டம்மி பொருள். அதாவது இப்போ ஒரு பொருள் இப்போ செல்ஃபோன் ஆர்டர் கொடுக்குறாங்க, பணத்தையும் பே பண்ணிடுறாங்க. ஆனால் வீட்டுக்கு வர்ற பார்சல் செல்ஃபோன் இல்லை உள்ள.
இதை திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் திருப்பி அவங்களுக்கு அந்த அந்த பொருளுக்கான பணமோ திருப்பி அந்த பொருளோ கிடைக்கிறது இல்லை, சரியாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. இது வந்து அரசாங்கமே வந்து இதை தடை செய்யணும்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். எப்படி ஆன்லைன் சூதாட்டம் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த ஆன்லைன் வர்த்தகமும். அதான் மோசடி வர்த்தகம் தான். இப்போ ஆன்லைன் சூதாட்டம் எப்படி எவ்வளோ பேர் இறந்தான், எவ்வளோ பேர் தொழிலை விட்டுட்டு பொருளை விட்டுட்டு குடும்பமே நாஸ்தியாச்சு இந்த ஆன்லைன் சூதாட்டத்தினால. அந்த சூதாட்டத்தை ரத்து பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஆன்லைன் வர்த்தகத்தையும் ரத்து செய்ய வேண்டுங்கிறது தான் எங்களோட வணிகளுடைய கோரிக்கை. இதை வந்து முதலமைச்சர் அவர்கள் பார்த்து ஆன்லைன் மோசடி வர்த்தகத்தை தடை பண்ணணும். அதாவது நம்ம நாட்டில் கிடைக்காத பொருள் எதுவுமே இல்லை. எல்லா பொருளுமே நம்ம நாட்டில் கிடைக்கி. வளமுள்ள நாடு இந்திய நாடு. இதுக்கு எதுக்காக அந்நிய கிட்ட போய் நம்ம போய் கையேந்தணும்? இப்போ ஃப்ளிப்கார்ட் இருக்குது, அமேசான் இருக்குது, எல்லாம் வெளிநாட்டு கம்பெனி. நம்ம பொருளை நம்ம வாங்கி நம்ம விற்றாதான் நம்ம நாட்டுக்கு பெருமை, நம்ம நாட்டுக்கு வருமானம். ஆன்லைன் வர்த்தகங்கிறது அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாம் வெளிநாட்டுக்கு தான் போகுது. இப்போ நீங்கள் கொடுக்குற டேக்ஸு அது வெளிநாட்டுக்கு தான் போகுது. இப்போ நம்ம நாடு நல்லா வளரணும், முன்னுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நாட்டு பொருட்களை வாங்கணும். பி இண்டியன் பை இண்டியன். சுதேசிய பொருட்களை வாங்குங்க, சுதேசியனா இருங்க. ஆனால் அதில் வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்திய பொருட்களை விட வெளிநாட்டு பொருட்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறாங்கல்ல. இப்போ வெளிநாட்டு பொருள்னு சொல்லி மக்கள் வாங்குறாங்க, வாங்கி ஏமாறதானே செய்கிறாங்க. அந்த ஏமாத்துக்கு ஆன வகை வந்து அரசாங்கம் செய்யணும்ல. இப்போ ஒருத்தர் ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு பொருளை வாங்குறாரு, அந்த 10 லட்சம் பொருள் வந்து சேரலை, வேற பொருள் வருது, அது திருப்பி அவருக்கு மீட்டு கொடுக்கணும்ல. அது அரசாங்கம் முடியலையே.